நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திரங்களை பற்றி நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். இருந்தாலும் நட்சத்திரத்துக்குன்னு உண்டான கோவில்கள்ங்க, அந்த கோவில்களில் அந்த நட்சத்திரங்களோட குறிப்பிட்ட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நட்சத்திர கோயில்களுக்கு நம்ம பிறந்த நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. அப்படி போக முடியலையா, வருஷம் ஒரு தடவை இல்லை வருஷம் ஒரு தடவை போக முடியலையா, வாழ்நாளில் ஒரு தடவையாவது நம்மளோட பிறந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க. இது எல்லா ஜோதிடர்களுமே இந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோவில்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது டீப்பாக தெரியல, நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸில் வந்துருந்துச்சுங்க. அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான கோவில்கள் என்ன, அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோங்க. ஓகே, அது உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. கட்டாயம் உங்களோட வீட்டில் அந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை தொடங்கும் போதே இந்த கோவில்களுக்கு போயிட்டு தொடங்கும் போது இன்னுமே அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் என்ன, அங்கே என்ன சிறப்பு, அங்கே என்ன மாதிரியான பண்டிகைகள்லாம் கொண்டு வர்றாங்க, அந்த கோவில்களோட வரலாறு என்ன, அங்க பிரார்த்தனை முறைகள் எப்படி இருக்கும், கோயில்கள் திறந்திருக்கக்கூடிய நேரம் என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட கான்டாக்ட் நம்பர் என்ன, இந்த மாதிரி தெளிவா இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போறோம். கட்டாயம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து உங்களோட நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு அந்த இறைவனோட அருளை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ரோகிணி நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஸ்ரீ பாண்டவதூத பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்குங்க. அந்த பாண்டவதூத பெருமாளை வழிபாடு பண்ணும்போது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான காலகட்டமாக வருங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்க ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. இங்கே இருக்க தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டவ தூத வல்லப பெருமாள், சத்யபாமா மற்றும் ருக்மணியோட சேர்ந்து இங்க காட்சி தராங்க. இந்த கோயில் பாத்தீங்கன்னா 2000 வருடம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க. முதலாம் குலோத்துங்க சோழன் இந்த கோயில பாத்தீங்கன்னா மறுபடியும் புதுப்பிச்சார் அப்படிங்கிறாங்க. இந்த கோயில்ல 25 அடி உயரத்துல கிருஷ்ணரா காட்சி கொடுக்குறாங்க. எதனால இந்த பேர் வந்துச்சு, இதுக்கான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க, பாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் தூது போனாருங்க. அதனால இது பாண்டவ தூத பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக தூது போனார் அப்படின்னாங்க, பாண்டவர்கள் தான் சொத்தை இழந்துட்டாங்களா, சொத்தெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் அஞ்ஞானவாசெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 5 வீடாவது, ஒவ்வொரு பாண்டவர்களுக்கும் ஒரு வீடுங்கிற வீதத்துல 5 வீடாவது வேணும் அப்படின்னு பாண்டவர்கள் கிருஷ்ணர் மூலியமாக துரியோதனனுக்கு தூது அனுப்புறாங்க. அங்க துரியோதனன் என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணன் தூதுவரா வர்றதா அவருக்கு பிடிக்கல. அதனால ஒரு நிலவரை, அதாவது ஒரு பாதாள மாதிரி ஒரு பெரிய பல்ல அமைச்சு அதுக்கு மேல இலத்தலையெல்லாம் பரப்பி அதுக்கு மேல கிருஷ்ணருக்கு ஆசனம் வச்சு அதுல அமர வைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆசனம் உள்ளுக்குள்ள விழுந்துருது. அங்க அங்க வீரர்கள்லாம் இருந்து கிருஷ்ணரை கொல்றதுக்காக இது பண்றாங்க, போரிடுறாங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, விஸ்வரூப அவதாரம் எடுத்து காட்சி அளிக்கிறாரு எல்லாத்துக்கும். அப்ப திருதராஷ்டிரனுக்கும் கூட அந்த ஒரு நிமிடம் காட்சி கொடுக்கிறாரு அப்படிங்கறதா ஒரு நம்பிக்கைங்க. இந்த செயலில் நிகழ்ந்த இடம் தான் பாத்தீங்கன்னா இந்த பாண்டவதூத பெருமாள் கோவில் இருக்கிற இடம். அதனால இது அவ்வளோ சிறப்புங்க. விஸ்வரூப தரிசனத்துல 25 அடி உயரத்துல கிருஷ்ணர் இங்க காட்சி அளிக்கிறார். இந்த ஸ்தலத்துல இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பெருமாளை வழிபட்டு சந்திரனோட மனைவி ரோகிணி
அந்த ரோகிணி வந்து சந்திரனை திருமணம் பண்றதுக்காக இங்க இருக்கிற பெருமாள் கிட்ட விரதம் இருந்து வழிபாடு பண்ணி அந்த முதல் மனைவி அப்படிங்கிற அந்தஸ்து, அதுக்கு அடுத்து கிருத்திகை நட்சத்திரம், இவங்க 2 பேர்த்த தான் வந்து சந்திர பகவான் முதலா திருமணம் பண்ணாரதாகவும் மீதி வந்து மற்ற நட்சத்திரங்களை வந்து திருமணம் பண்றதாகவும் இங்க இருக்கக்கூடிய ஸ்தல வரலாறுகள் வந்து நமக்கு சொல்லுதுங்க. இவ்வளவு சிறப்பான இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து எப்படி வழிபாடு பண்றாங்க அப்படின்னா, பாண்டவதூத பெருமாளையும் வெங்கடேச பெருமாளையும் வந்து வழிபாடு பண்ணும்போது, அதுவும் குறிப்பா எப்படின்னா சந்திர சாந்தி ஹோமம் சுக்கிர சாந்தி ஹோமம் செய்து திங்கக்கிழமைகள்ல வழிபாடு பண்ணும்போது எல்லா விதமான தடைகளும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. இங்க திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, கிருஷ்ண ஜெயந்தி மிக சிறப்பா கொண்டாடுறாங்க. தீபாவளி பண்டிகை, முக்கோட்டி ஏகாதசி திதி அப்படின்னு அந்த பூஜையும் இங்க வந்து ரொம்ப சிறப்பா பண்றாங்க. இது ரொம்பவே சூப்பர். அது மட்டும் இல்லாம அஷ்டமி திதி அன்னைக்கு புதன்கிழமை சனிக்கிழமை இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை வந்து ரொம்பவே பண்றாங்க. இந்த ஸ்தலத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, வேண்டுதலுக்கு இன்னொரு சிறப்புங்கும் போது, இந்த கோவில்ல கிருஷ்ணர் வந்து பூமியை அழுந்தி பாதத்தை வந்து பூமியில பதிச்சு நடந்தனால இங்க வந்து சாமிக்கு அங்க பிரதட்சணமோ இல்ல அடிப்பிரதட்சணமோ பண்ணும்போது வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. இது இந்த கோவில் எப்ப திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலையில 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. இந்த கோவிலோட அலுவலகத்தோட கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 91 44 அப்ப 27 23 18 99ங்க. இந்த நம்பர் அலுவலக நம்பருங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்க முன்னாடியே கேட்டு பிரியரா ஏதாவது கேட்டு நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பர்ல கால் பண்ணி கேட்டுட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வர உங்களுக்கு எல்லா விதமான நல்ல நிகழ்வுகளும் உங்களுக்கு வந்து நடக்குங்க.